பிரைஸ் த லார்ட். இன்றைக்கான வேத பகுதி, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். When a man way please the Lord, he made even his enemies to be at the peace with him. Proverbs chapter 16 verses 7. நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய வழிகள் தூய்மையானதா இருக்கணுங்க, அவருக்கு பிரியமானதா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விரும்புறாரு. அப்படி நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஒவ்வொருத்தருக்கும் உண்மையும் உத்தமமான ஒர்க் பண்ற இடத்துலயா இருக்கலாம், வேலை பார்க்குற இடத்துல, பிஸ்னஸ் பண்ற பிளேஸ்ல, படிக்கிற விஷயத்துல, எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்ம செம்மையான வழிகளில் நடக்கணுங்க. உண்மை உத்தமமாக இருந்து அவருக்கு பிரியமான வழிகளில் இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாய் செயல்படுகிற பிசாசை கூட நமக்கு சமாதானமாகும்படி தேவன் செய்வாருங்க. நமக்கு விரோதமாய் வர யாராக இருந்தாலும் நம்மளுடைய எதிரிகளை கூட தேவன் நம்மளோடு சமாதானமாக்க வல்லவராக இருக்கிறார். அதற்கு நம்மளுடைய வழிகள் சுத்தமாக தூய்மையானதாக இருக்கணும், அவருக்கு பிரியமான வழிகளாக இருக்கணும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக இருக்கணுங்க. அன்புள்ள தகப்பனே, நீர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி ராஜா. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இதுவரை எவ்வளவோ பாவங்கள் பண்ணியிருக்கலாம், எங்கள் வழிகள் உமக்கு பிரியம் இல்லாத வழிகளாக இருந்திருக்கலாம். இனி எங்களுடைய வாழ்க்கையில் உமக்கு பிரியமான வழிகளில் நடக்க எங்களுக்கு போதி தரலும், எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.